ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இப்போ நம்ம 10th தமிழில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விழிகளை இயக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது. யார் சொன்னாங்கன்னா ரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ரா இளங்குமரனார். அதாவது இளமையான வயசுலேயே நம்ம விழிகளை இழக்கக்கூடாது, அதான் இளங்குமரனார். தமிழரசு கழகம் மாப்போ சிவஞானம். தமிழரசு கழகம் மாப்போ சிவஞானம். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநேய பாவனார். கலை ஞாயிறுனா நா முத்துசாமி. மொழி ஞாயிறுனா தேவநேய பாவனார். கலை ஞாயிறுனா நா முத்துசாமி. ஈரடி பொம்மல் பெருகுவீர் அடி இடம்பெறும் நூல். அதாவது ஈரடி பொம்மல் பெருகுவீர், அந்த அடி இடம்பெறும் நூல் எதுனா மலைபடுகடாம். ஈரடி பொம்மல் பெருகுவீர் மலைபடுகராம். பாவலேறு பெருஞ்சித்தனாரினுடைய இதழ்கள் என்னென்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் உருவாக்கியவர் யாருன்னா ரா இளங்குமரனார். அல்லூரில் திருவள்ளுவருக்கான தவச்சாலையும் பாவனார் நூலகமும் உருவாக்கியவர் யாருன்னா ரா இளங்குமரனார். காஞ்சிரை அப்படின்னா நச்சு மரம். காஞ்சிரை அப்படின்னா நச்சு மரம். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். முச்சங்கம்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டர மொழிதல் அணி. ரெண்டு பொருள்பட வந்துச்சுன்னா அது இரட்டர மொழிதல் அணி. இரட்டர மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் அப்படி என்னன்னா சிலேடை அணி. இரட்டர மொழிதலோட இன்னொரு பெயர் சிலேடை அணி. சந்த கவிமணி யாருன்னா தமிழழகனார். சந்த கவிமணி யாருன்னா இதிலே 2-3 கொஷின்ஸ் இருக்குது. சந்த கவிமணி அப்படின்னா தமிழழகனார். தமிழழகனாரோட இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம். தமிழழகனாரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். குறிஞ்சி மலர்னா பார்த்த சாரதி. குறிஞ்சி மலரை பார்த்தியா? நான் மட்டும் பார்த்ததே இல்லையே. குறிஞ்சி மலர்னா நான் பார்த்த சாரதி. களம்புகு துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று. களம்புகு துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது. உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு அண்ணா நம்மகிட்ட அன்போட கேட்குறாரு. அண்ணா. உவம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமையணி. உவம உருபு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமையணி. மழையும் புயலும் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா வா ராமசாமி. மழையும் புயலும் வா ராமசாமி. தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளை. தமிழின்பம் ராபி சேதுப்பிள்ளை. எழில் முதல்வன். எழில் முதல்வன்னா மா ராமலிங்கம். அவருடைய இயற்பெயர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா புதிய உரைநடை. புதிய உரைநடை. எழில் முதல்வன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் புதிய உரைநடை. சார்பெழுத்து 10 வகைப்படும். என் தமிழ்னா அது எப்படி பிரிப்பாங்கன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். மா நன்னன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயில் பெருக்கம் உண்டாம். அதாவது ஆயில் யாருக்கு அதிகமாகணும்னு நம்மளாம் வேண்டிப்போம்னா ஔவையாருக்கு. ஏன்னா நிறையா தமிழ் நூல்கள் பாட்டு நிறையா பண்ணியிருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயில் பெருக்கம் உண்டாம். கிழக்குனா குணக்குன்னு சொல்லுவாங்க, அது கொண்டல் காற்று. கிழக்கு பக்கமாக வீசுச்சுன்னா அது கொண்டல் காற்று. மேற்குனா குடக்கு, மேலே தான் கொடை பிடிக்கணும், அது கோடை காற்று. மேற்கு கோடை, குடை கோடை. வடக்குனா வாடை, வாடை காற்றுலாம் உதை காற்று. தெற்குனா தென்றல், அதாவது இதமான காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். வண்டுலாம் நிறைய மிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த காரை தள்ளி போட்டோன்னா ஓடி போயிடும். அந்த வண்டுனா சிலப்பதிகாரம், காரம்னு வந்துடணும். தென்மேற்கு பருவக்காற்றுனா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர். தென்னு ஜூனு அது மாதிரி.
ஜூன் முதல் செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா அக்கா டிசம்பர் பூ சூடிக்கிட்டு வடை சுடுறா. அதான் வடகிழக்கு பருவக்காற்றுனா அக்டோபர் டிசம்பர். வலிமிகின் வலி இல்லை ஐயர் முடவனார். வலிமிகின் வலி இல்லை ஐயூர் முடவனார். உலக காற்று நாள் ஜூன் 15. உலக காற்று நாள் ஜூன் 15. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கும். நீடு தொழில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் யாரு? பாரதியார். அப்படின்னு பாராட்டுவார். யார் பாராட்டுவாங்க அப்படின்னா பாரதிதாசன் வந்து பாரதியாரை வந்து பாராட்டுவார். நீடு தொழில் நீக்க பாட வந்த நிலா சிந்துக்கு தந்தை. முல்லைப்பாட்டை பாடினவர் யாருன்னா நப்பூதனார். 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. அதை பாடினவர் யார் அப்படின்னா நப்பூதனார். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். நேமினா சக்கரம் கோடனா மலை தூவி தூவி சுவல்னா தோல். நேமினா சக்கரம் கோடுனா மலை தூவினா தூவி சுவல்னா தோல். மூதூர்னா பண்பு தொகை. இது வந்து இலக்கண குறிப்பு. மூதூர் அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர்னு வருமா, அதனால. உருதுயர்னா வினைத்தொகை, முக்காலத்தையும் காட்டும் அது. மூதூர் பண்புத்தொகை, உருதுயர் வினைத்தொகை. முல்லைப்பாட்டினுடைய அடிகள் எத்தனை அடினா 103 அடி. முல்லைப்பாட்டில் எத்தனை அடி இருக்குது? 103 அடி. முல்லைப்பாட்டு வந்துட்டு ஆசிரியப்பாவால் ஆனது. முல்லைப்பாட்டோடைய பா வந்துட்டு என்னது? ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டோடைய பா ஆசிரியப்பா. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாரு? பா சிங்காரம். பல்பழ பலவின் பழங்கெடு கொல்லி அகநானூறு. பல்லு வந்துட்டு எப்பயுமே உள்ளே தானே இருக்கும். உள்ளன அப்படின்னாலே அகம் தானே வந்துடும். பல்பழ பலவின் பழங்கெழு கொல்லினா அகநானூறு. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகைனா 6, தொகானா 9. அதோ அந்த பறவை போல சா முகமது அலி. அதோ அந்த பறவை போல சா முகமது அலி. அடுத்தது ஸ்ட்ரோம்னா புயல், டெம்பஸ்னா பெருங்காற்று, லேண்ட் ஃப்ரீஸ்னா நிலக்காற்று, சீ ஃப்ரீஸ்னா கடற்காற்று. டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்டுனாலே நிலம், அதான் நிலக்காற்று, சீனா கடல், அதான் கடற்காற்று. ஸ்ட்ரோம்னா புயல். விருந்தே புதுமை தொல்காப்பியர். விருந்தே புதுமை தொல்காப்பியர். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் நற்றினை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றினை. அல்லு நல்லு அது மாதிரி வரும்ல, அல்லு நல்லு அது நற்றினை. அல்லு நல்லு நற்றினை. அல்லில் அதாவது அல்லில்னா இரவு, அல்னா இரவு. இரவு வந்தாலுமே யார் வந்து பசிக்குதுன்னு கேட்டாலுமே விருந்து வைக்கணும், அவங்க தான் நல்லவங்க. இந்த அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம், அவங்க தான் நல்லவங்க நற்றினை. காலின் 7 அடி பின் சென்று அந்த விருந்தினரை வந்துட்டு வழி அனுப்பிவிடுவாங்க. காலின் 7 அடி பின் சென்று அந்த விருந்தினரை வந்துட்டு வழி அனுப்புவாங்க. அதாவது பொறுமையாக, அந்த காலத்தில் அந்த பொறுமை இருந்துச்சு. இப்போலாம் சரி நீங்கள் பார்த்து போங்க, நான் எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. காலின் 7 அடி பின் சென்று பொருநர் ஆற்றுப்படை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். விருந்தினரோடு உண்ணுன்னு நினைக்கிறேன். மருந்தே ஆயினும் விருந்தினரோடு உண் நினைக்கிறேன். விருந்தினரோடு. ஔவையார். அதாவது மருந்தே நீ சாப்பிட்டாலும் இந்த விருந்தினர் வந்திருக்காங்களோ அவங்களோடு சாப்பிட்ணும் அப்படின்னு ஔவையார் கொன்றைவேந்தன் நூலில் வந்து சொல்லியிருக்காரு. காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியன். காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியன். அதிவீரராம பாண்டியனுடைய பட்டப்பேர் வந்துட்டு சீவலமாறன். சீவலமாறன். அசையி இலைப்பாரி. இது வந்துட்டு பொருள் தருக. அசையி இலைப்பாரி கடும்பு சுற்றம் வைரியம் கூத்தர். வைரியம் கூத்தர். நரலும்னா ஒலிக்கும். பொம்மல்னா சோறு. அசையி கிழினா சொல்லிசை அலப்படை. இந்த மாதிரி ஈலாம் வந்துச்சுன்னா சொல்லிசை அலப்படை. 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். இந்த மலைப்படுகடாம் எழுதினது யாருன்னா ரண்யமுட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். ரண்யமுட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாமுடைய பாடல் அடிகள் 583. முல்லைப்பாட்டோடைய பாடல் அடிகள் எத்தனை?
103. இது வந்துட்டு முல்லைப்பாட்டு. மலைப்படுகடாம் அதாவது கூத்தராற்றுப்படை, ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று கூத்தராற்றுப்படை. அதுதான் மலைப்படுகடாமுடைய இன்னொரு பேர். அது வந்து இதோடைய அடிகள் வந்துட்டு எத்தனைன்னா 583. கீரா அதாவது கி ராஜநாராயணன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். புதினம் எதுனா கோபாலபுரத்து மக்கள் 1991. கீரா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் கோபாலபுரத்து மக்கள் 1991. இது வந்து புதினம். இப்போ வரைக்கும் 50 கொஷின் பார்த்துருக்கோம். மொத்தம் 100 கொஷின்னு. இன்னொரு 50 கொஷின் பார்ப்போம். வெயிட் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஆன்சரே வருது. ஏன்னா வந்துட்டு நூல் அடிகள் அதாவது இது எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட். மறக்காமல் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். 51. கரங்கீசை விழவின் உரந்தை. கரங்கீசை விழவின் உரந்தை அகநானூறு. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து. முக்கூடர் பல்லு. முத்து முத்து அப்படின்னு வச்சுங்களே முக்கூடர் பல்லு மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து. அதாவது கடலில் விளைஞ்ச முத்துக்கு ஈடாக வந்துட்டு நெல் முத்தை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அது முக்கூடர் பல்லு. திருக்குறள் தெளிவுரை யாருன்னா வ.உ.சி. திருக்குறள் தெளிவுரை யார் எழுதுனாங்க? வ.உ.சி. 4000 திவ்ய பிரபந்தத்தோடைய 5ஆம் திருமொழியில் இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம் வந்துட்டு 5ஆம் திருமொழியில் இருக்குது. இதை எழுந்தவர் யார் அப்படின்னா பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தை எழுந்தவர் யார்? பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்கிறது பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்கிறது பெருமாள் திருமொழி. இதை எழுதினவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். இதோடைய நூற்றாண்டு வந்து 8ஆம் நூற்றாண்டு. 4000 திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்கிறது பெருமாள் திருமொழி. இதை எழுதினவர் குலசேகர ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் திருவாசகம். அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் திருவாசகம். திருவாசகத்தை எழுதினவர் யாருன்னா மாணிக்க வாசகர். காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஹாக்கிங் அது மாதிரி காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது வந்துட்டு 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்னொரு நூல் என்னதுன்னா காலம். இதுவும் அவருடைய நூல் வந்துட்டு காலம். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்துட்டு நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? மனவை முஸ்தபா. சதகம்னாலே 100ன்னு அர்த்தம். சதம் இல்லை சதகம்னா 100. பதம் அப்படின்னா 10. பதமா பதிகமா தெரில, அதனால் 10. இது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல சரியா, கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீதி வெண்பா காப்பா செய்குத்தம்பி பாவலர். நீதி வெண்பாவை எழுதினவர் காப்பா செய்குத்தம்பி பாவலர். அதாவது சதாவதானின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சதாவதானி அப்படின்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் நிகழ்த்தி காட்டி சதாவதானி அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்காரு. அது எப்போன்னா 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் நிகழ்த்தி காட்டினார். 1907 மார்ச் 10. நீதி வெண்பாவை எழுதினவர் யார்? காப்பா செய்குத்தம்பி பாவலர் சதாவதானி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திருவிளையாடற் புராணத்தை எழுதினவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். உனக்கு படிக்க தெரியாதா யார் எழுதியிருக்கா? கமலாயன். உனக்கு படிக்க தெரியாதா கமலாயன். வே குணசேகரன். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும், பொருள்கோள் 8 வகைப்படும். வினா 6, விடை 8, பொருட்கோள் 8. சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் யார் எழுதியிருக்காங்கன்னா வள்ளிக்கண்ணன். சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம். குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா. ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா. இது எல்லாமே வந்துட்டு தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. எந்த நூலில் இருந்ததுன்னு தெரியல, ஆனால் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. சிறந்த சிறுகதைகள் 13 வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா. நீரற வரியா கரகத்து. நீரற வரியா கரகத்து புறநானூறு.
கரகாட்டம் வந்து எங்கே ஆடுவாங்கன்னா புறத்தில் தான் ஆடுவாங்க, அதை புறநானூறு. கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் எதுனா மயிலாட்டம். ஏன்னா கரகாட்டம் ஆடக்குள்ள தான் அந்த மயில் வேடம், அந்த பொய்க்கால் குதிரை இது மாதிரிலாம் வந்து வேஷம் கட்டிட்டு ஆடுவாங்கல்ல. கானா பாரம் தாங்கும் கோல். கா அதாவது கரகாட்டத்தில் கா அப்படின்னா பாரம் தாங்கும் கோல். தேவராட்டம் அப்படின்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம். தேவராட்டம்னா வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம். இது வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. இந்த தேவராட்டத்தோட இசைக்கருவினா தேவதும்பி, அதெல்லாம் உரிமை. தேவதும்பி ஆர் உரிமை. தேவராட்டத்தோட இசைக்கருவி தேவதும்பி ஆர் உரிமை. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது பொய்க்கால் குதிரை ஆட்டம். மராட்டியர் காலத்தில் தான் நம்ம தஞ்சைக்கே வந்தது என்னது ஆட்டம்? பொய்க்கால் குதிரை ஆட்டம். திருக்குறளில் வந்துட்டு இந்த மரப்பாவை பற்றியே சொல்லியிருக்காங்க. இந்த மரப்பாவை செய்தி வந்து திருக்குறளில் இருக்குது. தோற்பாவை செய்தி வந்துட்டு திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல்களில் இருக்குது. மரப்பாவைனா திருக்குறள், தோற்பாவைனா திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல்கள். அடுத்தது அணிகலன்கள், அது எந்தெந்த இடத்துல அணிவோன்னு பார்ப்போம். சிலம்பு கிண்கிணினா காலில் அணிவது. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது. அரைஞான், அதான் அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இடையில் அணிவது. சுட்டி அப்படின்னா நெத்தி சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நெற்றியில் அணிவது. குண்டலம் குழைனா காதில் அணிவது. குண்டலம் குழைனா இந்த காதில் அணிகிறது. சூழினா தலையில் அணியது. சூழினா தலையில் அணிவது. ஆண்பார் பிள்ளை தமிழ் மொத்தம் 10. ஆண்பார் பிள்ளை தமிழ் 10. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி. சிற்றில், சிறுதேர், சிறுபறை. பெண்பார் பிள்ளை தமிழ் 10. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி. கழங்கு அம்மானை ஊசல் அல்லது நீராடல். கழங்கு அம்மானை ஊசல் அல்லது நீராடல். பொதுவான பருவங்கள் இவங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு 7 பொது பருவங்கள் அப்படிங்கிறது 7 வரும். இந்த அம்புலி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பொதுவான பருவங்கள். இந்த கடைசி சிற்றில், சிறுதேர், சிறுபறை இது வந்து ஆண்களுக்கு உரியது. கழங்கு அம்மானை ஊசல் அல்லது நீராடல் இது வந்து பெண்பார் பிள்ளைக்குரியது. கம்பராமாயணத்தை எழுதினது யார்? கம்பர். கம்பர் வந்துட்டு அவர் அந்த கம்பராமாயணத்தை இட்ட பேர் ராமாவதாரன்னு இட்டிருப்பார். நம்ம தான் வந்து கம்பர் எழுதினது கம்பராமாயணம் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். கம்பராமாயணத்தில் வந்து 6 காண்டங்கள் இருக்குது. தக்கையின் மீது 4 கண்கள் சா கந்தசாமி. தக்கையின் மீது 4 கண்கள் சா கந்தசாமி. இந்த கம்பராமாயணத்தை 6 காண்டத்தோடைய ஷார்ட்கட் வந்துட்டு பாக்ஸு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். 6 காண்டம் என்னென்ன? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், கடைசியாக வந்துட்டு யுத்தகாண்டம். திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் ஆக்கா பெருமாள். நாட்டார் கலைகள் ஆக்கா பெருமாள். மைத்னா தொன்மம். மைத்னா தொன்மம். சிற்றிக்கல் ஒலி வந்துட்டு மாப்போசி. சிற்றிக்கல் ஒலி எழுதுனது மாப்போசி. மாப்போசி எப்போ பிறந்தனா 1906 ஜூன் 6. 1906 ஜூன் 6. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட இணைஞ்சது எப்போ அப்படின்னா 1956 நவம்பர் 1. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட இணைந்தது 1956 நவம்பர் 1. காருகர்னா நெய்பவர். காருகர்னா நெய்பவர் இல்லைனா சாலியர். காருகர்னா நெய்பவர் இல்லைனா சாலியர். நொடைனா விலை. பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். கிழினா துணி. அதாவது காருகர்னா நெய் வந்துட்டு அதாவது அதாவது எப்படி சொல்கிறது, கருகி போச்சு, நெய் கருகி போச்சு, உருகி போச்சு, அது சாலியர். நொடைனா விலை. பாசவர்னா பாசமாக வந்துட்டு வெத்தலை கொடுப்பாங்க. ஏன்னா விருந்துலாம் முடிச்சு எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை கொடுப்பாங்க பாசமாக. ஓசில் யாரும் எண்ணெய் தரமாட்டாங்க. ஓசில் யாரும் எண்ணெயே தரமாட்டாங்க விற்கிற விலைவாசிக்கு. துணி கிழிஞ்சு போச்சு. பழித்தொழில் வினைத்தொகை. பயில் தொழில், பழிகின்ற தொழில், பயிலும் தொழில். அதாவது முக்காலத்தையும் காட்டுது. முக்காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. சிலப்பதிகாரத்தில் 3 காண்டம் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் வந்துட்டு 10 புகார் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு 13னா அதை 1 மணிக்கு போய் 7 பேரோட போய் வஞ்சிவிட்டாங்க, போய் புகார் கொடுத்துட்டாங்க.
3 காண்டம் 30 காதை இருக்குது. சிலப்பதிகாரத்தில் 3 காண்டமும் 30 காதைகளும் இருக்குது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசிக்கு சொன்னது எந்த நூல்னா சிலப்பதிகாரம். அவருக்கு பிடிச்ச நூலும் சிலப்பதிகாரம். அடுத்தது வேருக்கு நீர் ராஜாம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் நா முத்துசாமி, பேடன்ட்னா காப்புரிமை. வேருக்கு நீர் ராஜாம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் நா முத்துசாமி, பேடன்ட்னா காப்புரிமை. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே புறநானூறு. பிழையா நன்மொழி என்று வாய்மொழியை கூறுவது நற்றிணை. நன்மொழி நற்றிணை. காலக்கணிதம் கண்ணதாசன். கண்ணதாசோட இயற்பெயர் முத்தையா. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அறமும் அரசியலும் மு வரதராசனார். எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி. அதாவது எண்ணங்கள் வந்துட்டு எப்பவுமே உதயமாக தான் வச்சுருக்கணும், அதாவது உச்சத்தில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். சிறுகதை மன்னன் வந்துட்டு ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மொத்தமாக வந்துட்டு நம்ம 10th தமிழில் 100 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதுலேருந்து கண்டிப்பாக 3 எனக்கு அதாவது 3 கொஷின்ஸ் வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லா பாருங்கள். இதோடைய பார்ட் 2 வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கேன். அதனால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.